ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிருத்வி சேது. இது வரைக்கும் பிருத்வி சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது அண்ணாமலையை ஓரம் கட்டுறதுக்கு எவ்வளவோ முயற்சி எடுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதாவது ஒரேயில் ரெண்டு கத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம ரெண்டு பேருமே கொங்கு வேளாளர்கள், ரெண்டு பேருமே கொங்கு பெல்ட்டில் இருந்து வந்தவங்க. நம்ம ஏற்கனவே முதலமைச்சராக இருந்து வழி நடத்தினவங்க தமிழகத்தை. அப்படி இருக்கும்போது நேற்று இந்த அண்ணாமலைக்கு நாம் ஜாலரா அடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி நினைக்கிறாரு. அதே சமயம் அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா, இந்த எடப்பாடியை நாம் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நாமே கடுமையாக உழைக்கணும்னு நினைக்கிறாரு. மேடையில் சொல்கிறாரு, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் தான் வருங்காலத்தில் முதல்வர்னு சொல்கிறாரு. அது சும்மா ஒரு பேச்சுக்கு தான். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், நம்மளை இவர் முன்னிலைப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக தலைவர் பதவியிலிருந்து நீக்கினாங்கிறது அவருக்கு தெரியும். பொதுவாக என்ன நினைப்பாங்க, 3 வருஷம் ஆச்சு அதனால தான் மாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சால்ஜாப் சொல்லுவாங்க. அது ஓரளவு உண்மையாக இருந்தால் கூட நிறைய பேருக்கு 6 வருஷமும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. 3 வருஷம் முடிஞ்சவங்க திரும்பவும் கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. தமிழிசை சவுந்தரராஜன் போல உதாரணங்கள் இருக்குது. ஆனால் இவரை என்ன செஞ்சாங்கன்னா, வரவிடக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. அதே சமயத்தில் ஒரு மாநில தலைவராக இருந்தவரை ஒரு 6 குறுகின வட்டத்திற்குள்ளே கொண்டு தேர்தல் பொறுப்பாளராக மாற்றினாங்க. ஏற்கனவே யார் யாருக்கு எந்த தொகுதி அப்படிங்கிறது கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது இவரை கொண்டு போய் அந்த ஒரு சென்னையில் ஒரு இடம், பத்மநாபபுரத்தில் ஒரு இடம், ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு இடம் அப்படின்னு 6 இடத்துல சிதறி விட்டால் அவர் எப்படி செய்வார்? ஒவ்வொரு இடத்துக்கும் ட்ராவலுக்கே 12 மணி நேரம் 20 மணி நேரம் ஆகிடும். அங்கே 2 நாள் தங்கி வேறு இருக்கணும். இப்படிலாம் இவங்க நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது அவர் புரிஞ்சுக்கிட்டார். இவ்வளவுக்கும் காரணம் இந்த எடப்பாடி தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். இதுக்கு ஒரே வழி, நம்ம எதுக்கிறத விட அப்பாவுக்கு ஏற்கனவே உடம்பு சோம்பல, டயாலிசிஸ் போயிட்டுருக்குது, அதனால் அதை காரணம் சொல்லி நாம் இதிலேருந்து விலகிடலாம். மேலிடம் என்ன நினச்சாலும் அதை பற்றி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். என்னை கேட்டால் இவ்வளோ ஒரு திறமையான ஒரு அண்ணாமலையை மேலிடம் அதாவது டெல்லி சர்க்கார் சரியாக உபயோகப்படுத்திக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இது புரிஞ்சுக்கிட்டாருன்னா அவர் என்ன கேட்டால் தடாலடியாக நான் பாரதிய ஜனதாவிலேருந்து விலகிறேன்னு சொல்லிடலாம். சிவனேன்னு விவசாயத்தை பார்க்க போகலாம். அப்போ தான் இவங்களுக்கு அறிவு வரும். ஆனால் சந்தோஷப்படுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் சந்தோஷப்படும். ஏன்னா அவ்வளோ பலம் பொருந்திய திமுகவை கிளின்னு கிழிச்சார். அவங்க செய்கிற ஒவ்வொரு ஊழலையும் பட்டியல் போட்டு என்ன செஞ்சார், டிஎம்கே ஃபைல் 1, 2, 3ன்னு அடிக்கிக்கிட்டே போனார். ஆனால் அவ்வளோ செஞ்சார். அதுக்கு ஏதாவது பலன் கொடுத்தாங்களா? மத்திய சர்க்கார் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அவர் சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனால் அவங்க எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலை. அதனால் அவர் இப்போ எடுக்கிற முடிவு சரியான முடிவு தான். எங்கள் அப்பா உடம்பு சோமில்லை, அதனால் என்னால் பிரச்சாரத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு, அதே சமயத்தில் மேலிடம் என்ன சொல்லுதோ அதை நான் கேட்பேன் அப்படின்னு ஒரு சால்ஜாப்பாக ஒரு பதில் தான் சொல்கிறாரே தவிர அவரோட முழு மனசோடு அந்த வார்த்தையை சொன்ன மாதிரி நமக்கு தெரியல. இது மாதிரி நல்ல ஒரு திறமையான ஆட்களை சரியானபடி உபயோகிக்க தெரியாத ஒரு தலைமை இருந்து பிரயோஜனம் இல்லைங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது, மக்களுடைய கருத்தாக இருக்குது.
அண்ணாமலையோட ஃபாலோயர்ஸ் வந்து ரொம்ப நொந்து போயிருக்கிறாங்க. அவர் செஞ்சது ஒரு விதத்தில் சரின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி அண்ணாமலையோட ஆதரவு இல்லைன்னா சத்தியமாக அவர் விலகினதுக்கப்புறமா கருத்து கணிப்பு என்ன சொல்லுது, அதில் பாதாளத்தில் இவர் அதிமுக போயிடும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அதனால் அவரை அரவணைச்சு போனால் ஏதோ கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கிறத பார்க்கலாம். இல்லைன்னா திமுக திரும்ப வந்து நம்ம தலையில் மிளகா அரைக்கிறது உறுதியாகிடும். அதுக்கு இடம் கொடுக்காம நல்லதை செய்யணும். மேலிடம் என்ன செய்யுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.